ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறது நினச்சி மிச்சம் ஹாப்பி ஆயிருக்கு. ரமதான் நார்மலி நான் ஆட்களை இன்வைட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபேமிலியாக தனித்தனியாக இன்வைட் பண்ணி அப்படித்தான் நான் இஃப்தார் கொடுத்து படுறேன். ஆனால் இதே டைம் யாரையுமே எனக்கு இன்வைட் பண்ண கிடைச்சல. ஏண்டா அவங்களோட அவைலபிலிட்டியும் என் ஹஸ்பண்ட் ஆஃப் டேயும் செட் ஆகவே இல்லை. அதனால் கடைசி வரங்காட்டும் இன்வைட் பண்ண கிடைச்சவே இல்லை. அதனால் ஒரு முடிவெடுத்து ஓகே சரி, அப்போ எல்லாருக்கும் இஃப்தாரை செஞ்சு கொண்டு போய்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஷோர்ட்டு ஸ்டேஜ் கொடுக்குற ஐடியாவில் தான் இந்த கடைசிக்கு ஐடியாவை மாற்றினேன். டின்னருக்கு மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. மெனு இன்றைக்கு என்ன பிளான் பண்ண அப்படின்ட்டா மட்டன் புகாரி ரைஸ், இடியாப்ப கொத்து, சிக்கன் பெஸ்டா, டெசர்ட்டுக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் அப்படித்தான் நான் செய்ய பார்க்குறேன். ஆல்ரெடி வேற என்னமோ ஒரு தேவைக்கு மெரினேட் பண்ணி வச்ச சிக்கன் அதைத்தான் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் சிக்கன் பெஸ்ட்டுக்கு. அதான் நான் ஏர் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நார்மலி 20 மினிட்ஸ் ஆகும் ஃபுல்லாக ஏர் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனால் நான் இதை 10 மினிட்ஸ் மாதிரி ஏர் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அப்படின்னா ஹாஃப் வெந்த மாதிரி. மீன்வெல் அது அங்கே வேகங்காட்டியும் புகாரி ரைஸுக்கான வேலை தான் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதுக்கு அனியன் வேணும், அதே மாதிரி கேரட்டும் வேணும், டொமேட்டோ வேணும். டொமேட்டோ கிட்டத்தட்ட 4 வேணும். நிறைய டொமேட்டோ போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கிறேன். அதே மாதிரி அனியனும் அப்படித்தான். நான் 2 அனியன் மாதிரி பெரிய அனியன் எடுத்துக்கிறேன். என் கேரட் வேணும். கேரட் ஆப்ஷனல், ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்து தானே அதுலேயே தான் நான் புகாரி ரைஸை செய்கிறேன். நான் ஏர் ஃப்ரையராகவும் யூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி ப்ரெஷர் குக்கராகவும் யூஸ் பண்ணுறேன். நான் அதுக்கு கீ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டிக்கிறேன். போட்டு அதுக்கு நான் வெட்டி வச்சு அனியனை தான் சேர்த்திக்கிறேன். அனியன் நல்லா கலர் மாதிரி வந்தது பிறகு நான் வேறையாக வாஷ் பண்ணி வச்சுக்கிற மட்டனை தான் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி சால்ட் சேர்த்திக்கிறேன். ஏன்னா நான் இதிலே தான் ரைஸை வேக வச்சுறதால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சா சரி. மற்றகளை சேர்க்கறது முந்தே இப்போ பார்த்தா விளங்கும் மட்டனோட கலர் கொஞ்சம் மாறி வந்திக்கிறது. இந்த இடத்துல நான் டொமேட்டோவையும் கேரட்டையும் சேர்க்குறேன். அதுக்கு நான் டொமேட்டோ பியூரி சேர்க்குறேன். ஆப்ஷனல். டொமேட்டோ பியூரி சேர்த்தா நல்ல ஒரு கலர் வரும், அதனால தான் சேர்க்குறேன். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். அதோட சினமன் பவுடர், டர்மரிக் பவுடர், கறி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிற அளவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வேண்டாம் பார்த்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் நான் சிக்கன் கியூப் ஒன்று சேர்த்திக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் வெஜிடபிள் கியூப் என்ன வேணால் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி சிக்கன் ஸ்டக் பவுடரும் சேர்க்கலாம். நான் ஒரு கியூப் ஒன்று மாதிரி தான் சேர்த்துட்டு 2 கப் மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன் மட்டன் வேகிறதுக்கு. அதை நான் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கர் நல்லாவே மட்டன் வெந்து வரும்.
அதங்களை வேகங்காட்டி நீங்கள் இடியாப்ப கொத்துக்கான வேலையை தான் நான் தொடங்கினேன். அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து கேரட்டும் டொமேட்டோ அனியனும் எடுத்துக்கிறேன். க்ரீன் சில்லி பதிலாக நான் வந்து ரெட் சில்லி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம் க்ரீன் சில்லி யூஸ் பண்ணலும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு கறி கொச்சி கேட்குறதானே அதுவும் யூஸ் பண்ணலும். அதுவும் யூஸ் பண்ணால் நல்லா தான் நிற்கும். இந்த பெக்கெட்டை யாரான்னு கண்டிக்கிறதோ அறியா, இது வந்து இடியாப்ப பெக்கெட் தான். நான் தூளாக்கின இடியாப்பம் இது. இதை என் ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்பினது. நல்லா யூஸ் ஆகுற 500 கிராம் பெக்கெட் தான் அது. நான் ஃபுல்லாகவே அதை யூஸ் பண்ண பார்ப்பேன். அதுக்கு அது மூடிப்படுற அளவுக்கு அப்படின்னா 1 இன்ச் வரங்காட்டியும் மூடிப்படுற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி வந்து மூடி வச்சணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சாலே அது ரெடி ஆகிடும். அங்கே வேகம் காட்டி நான் இங்கே வந்து பெஸ்ட்டாக்கான வேலையும் தொடங்குறேன். இப்போ எல்லாம் ஒரே டிசைன் எனக்கு ஈஸியாகிக்கும். பெஸ்ட்டாக தான் நான் வேக வச்சு பார்க்குறேன். நான் இன்றைக்கி இந்த டிசைன் தான் எடுத்தேன். உங்களுக்கு வேண்டிய டிசைன் எடுக்கலும். அதுக்கு சால்ட்டும் ஆயிலும் நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய சிக்கன் ஸ்டக் பவுடர் சேர்க்கலும், இல்லாட்டி வந்து சிக்கன் கியூப் ஒன்று சேர்க்கலும். மீன்வாயில் வந்து மட்டன் வெந்தாச்சு. உங்களை பார்த்தா விளங்கும் எப்படி தான் நிற்கும். 35 மினிட்ஸ் மாதிரி நான் ரைஸை வந்து சோக் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி இப்போ அதைத்தான் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து அது கொஞ்சம் தண்ணி ஊற்றுற ரைஸை நாங்கள் போட்டதானே ரைஸை போட்டு 1 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கணும் மேலால். அப்போ தான் ரைஸ் பர்ஃபெக்டாக வெந்து வரும். குழையாமாவது பச்சையாகவும் இருக்காது. மீன்வாயில் எங்களை இது இடியாப்பம் ரெடி. உங்களை பார்த்தா விளங்கும். பூ மாதிரிக்கும் அந்த இடியாப்பத்தூளும் ரெடி. இப்போ அதுக்கான வேலையை தான் நான் தொடங்குறேன். நான் வந்து எக் போட்டு செய்ய பார்க்குறேன். எக் வந்து ஆப்ஷனல், போட்டால் நல்லா இருக்கும். அப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்து அதை கொஞ்சம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஆயிலோட மிக்ஸ் ஆகட்டும். அதோட வந்து நான் கறி லீஃபும் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட ரம்பை இருந்தால் ரம்பையும் சேர்க்கலும் நல்லைக்கும். அதுவும் அதோட வந்து நான் அனியனை தான் சேர்க்குறேன். அனியன் டொமேட்டோ நான் ரெண்டையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். மீன்வாயில் ரைஸ் ரெடி. நான் கொஞ்சம் அதை வச்சுறேன் வேகட்டும். இங்கே அனியனும் லைட்டாக சாஃப்டாகி வந்தாச்சு. நான் மிச்சம் சாஃப்டாக விட்றது கூட இல்லை. அது அங்கல் எல்லாம் சேர்க்க தொடங்கினேன். அதோடு வந்து நான் 4 எக் சேர்த்திக்கிறேன். அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் சால்ட் அண்ட் பெப்பர் தான் சேர்க்குறேன். சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரியும், பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் மாதிரியும் சேர்த்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் வேறையாக கட் பண்ணி வச்சுக்கிற லீக்ஸையும் கேரட்டையும் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோவாவும் சேர்க்கலும் இதில் நல்லா இருக்கும். நான் அதை சேர்க்கலண்ணா இன்றைக்கி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மீட் என்னமானும் சேர்த்தா நல்லா இருக்கும் தானே. நான் இன்றைக்கி வந்து பீஃப் சம்பல் தான் சேர்த்திக்கிறேன். மாசி சம்பல் மாதிரி பீஃப் சம்பல் இருக்கிறதானே நான் தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணா பீஃபை கொஞ்சம் பொரிச்சு அப்படி சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதையும் சேர்க்கலும், மட்டனும் சேர்க்கலும். அது உங்களோட விருப்பம். அப்புறம் வந்து தேவையான பவுடர்ஸ் ஜாதியாக சேர்த்தா சரி. சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூனும், கறி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், கியூமின் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் நான் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சரி. நான் இல்லை டர்மரிக் பவுடர் எல்லாம் சேர்க்க போகல. எனக்கு அதை பேன் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரியதாக என்னமான வேணும் மாதிரி இருந்தது. அதனால் வந்து நான் வேறொரு பெரிய சட்டி ஒன்று மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்டா, அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றினேன். ஆயில் ஊற்றிட்டு இந்த கறியை அப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஏன்டா குவான்டிட்டி நல்லாவே கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். கொஞ்சம் டீப்பான பேன் மாதிரி இருந்தால் நல்ல. இப்போ அதை கறி நல்லா வெந்து வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதில் நான் வேறையாகவே அதை சோக் பண்ணி வச்சு அது இடியாப்ப தூளிக்கிறதானே அதான் நான் சேர்க்குறேன்.
சேர்த்து நல்லா நாங்கள் கொத்து செய்வோம் தானே, நல்லா மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். பண்ணிக்கொண்டே இருந்தால் இப்படி கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற விளங்கும். இப்போ உங்களுக்கு விளங்கும். இது கொத்து ரெடி அவ்வளோதான். நல்ல ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலும். அந்த பெக்கட்டி இருந்தால் நல்லாவே ஈஸியாகிக்கும். மீன்வயல் ரைஸும் ரெடி. மட்டனை செஞ்சதானே, செஞ்சுட்டு நான் ரைஸ் அதில் சேர்த்துட்டு சரியாக நான் ரைஸை 10 மினிட்ஸ் தான் வேக வச்சேன். இப்போ நான் ஒரு பேனுக்கு கீ கொஞ்சம் சேர்த்து அதோட நான் வேறு வச்ச கேரட்டையும் ட்ரை கிரேப்ஸ் அதையும் தான் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் சேர்க்குறேன் ரைஸில். ட்ரை கிரேப்ஸ் அந்த ரைஸில் சேர்த்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணால் கெஷ்யூ நட்ஸும் சேர்க்கலும் நல்லா இருக்கும். அது 2 வேலையும் முடிஞ்சு இப்போ அடுத்த நான் பெஸ்ட்டுக்கான வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். பெஸ்ட்டுக்கு நான் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு வேறையா அனியனும் கார்லிக்கும் நான் வெட்டி வச்சா தான் சேர்க்குறேன். கார்லிக் ஒரு 4-5 க்ளவுஸ் எடுத்துப்பேன். அனியன் ஒரு அனியன். இது நான் சிக்கனை ஹாஃப் வேக வச்சு எடுத்த சிக்கன் இருக்கிறத ஏர் ஃப்ரை பண்ணி அதை தான் இப்படி குட்டி குட்டியாக பிச்சு கொண்டிருக்கிறேன். வேண்டிய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலும் அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி மஷ்ரூமும் பெல் பெப்பரும் சேர்த்திக்கிறேன். பெல் பெப்பர் நான் 2 கலர் எடுத்துக்கிறேன். உங்களோட விருப்பம்ல ஒரு கலர், அப்படி இல்லாட்டி 3 கலரும் எடுக்கலும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான பவுடர்ஸ் தான் சேர்க்குறேன். சில்லி பவுடர் சேர்க்குறேன், அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டும் நான் சேர்த்திக்கிறேன். சால்ட் நாங்கள் பார்த்து தான் சேர்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கனுக்கு சால்ட் சேர்த்திக்கிறேன். அதோட நான் பெஸ்ட்டாக அவிச்ச தண்ணி இருக்கிறதுனே அது கொஞ்சம் நான் சேர்க்குறேன், ஒரு 1/4 கப் மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் டொமேட்டோ பியூரி தான் சேர்க்குறேன். டொமேட்டோ பியூரி 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறையாகவே அவிச்சு வச்சுக்கிற பெஸ்ட்டை இருக்கிறதானே நான் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இதோடே முடிச்சுக்கொள்ளலும் உங்களுக்கு வேணும்டா. என்ன பெஸ்ட்டாக ரெடி. ஆனால் நான் இன்றைக்கி இதை பேக் பண்ண பார்க்குறேன். மீன்வாயில் அது கொஞ்சம் மங்கள செட் ரெடி ஆகாட்டியும் நான் இங்கே ஃப்ரூட்ஸை தான் எடுத்து வச்சு பார்க்குறேன். நான் இந்த ஃப்ரூட்ஸ் பனானாவும் எப்பளும் கிரேப்ஸும் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டிய ஃப்ரூட்ஸ் சேர்க்கலும் இதில் ஃப்ரூட் கஸ்டர்டில். ஃப்ரூட்ஸை நாங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறோம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் இதே குட்டி குட்டியாக கட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கல. உங்கள்கிட்ட பொமேக்ரேட் இருந்தால் அதுவும் சேர்க்கலும் நல்லா இருக்கும். இப்போ தான் அதை அட்களை கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே நான் பெஸ்ட்டுக்கு ஒயிட் சோஸ் தான் செஞ்சுருக்க பார்க்குறேன். நான் பேன் கொஞ்சம் சூடாகங்காட்டி தான் அங்கே ஃப்ரூட்ஸை கட் பண்ணேன். ஆனால் நல்லாவே அது சூடாகி பார்த்தா விளங்கும். பட்டர் தீஞ்சி அதை பட்டர் நான் எடுக்கலை. ஏன்னா மறுபடியும் தீஞ்ச டேஸ்ட் வரும்ன்றதால. அப்புறம் நான் மறுபடியும் வேறையாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரப்போக்குள்ள அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பிளேன் ஃப்ளவர் தான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து அதை நான் நல்லா பட்டரோடு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 2 கப் மாதிரி ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை
பிளெயின் ஃப்ளவர், அதை பட்டர், அதை மில்க் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சால்ட்டும் பெப்பரும் தான் சேர்த்திக்கிறேன். நான் வந்து செடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதையும் சேர்க்கலும், டபுள் க்ரீம் இருந்தால் அதையும் சேர்க்கலும். எல்லாமே வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஆனால் நான் அதெல்லாம் சேர்க்கல. நான் வந்து சீஸ் மட்டும்தான் சேர்த்தேன். உங்கள்கிட்ட மொசரல்லா இருந்தால் மொசரல்லாம் சேர்க்கலும். ஃபஸ்ட் லேயராக வந்து அதை சோஸை தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு பார்த்தா விளங்குனா சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். அதுக்கு பிறகு வந்து நான் வேறையாகவே செஞ்சு வச்சு பெஸ்ட்டை வைக்கிறதானே நான் அதான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நான் அதை சோஸை மேலால் அதை பெஸ்ட்டுக்கு மேலே ஊற்றுறேன். ஊற்றிட்டு நான் வந்து சீஸ் தான் சேர்க்குறேன். இதில் நான் வந்து செடர்த்தை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் மொசரல்லா சேர்க்கலும். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் எந்தளவு விருப்பமோ அந்தளவு வந்து சீஸ் சேர்க்கலும். நான் பெருசாக சேர்க்கல, நான் கொஞ்சம் தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு மறுபடியும் அடுத்த லேயர் வந்து நான் பெஸ்ட்டவை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் லேயரோடே முடிச்சாலும், ஆனால் நான் இன்றைக்கி 2 லேயர் சேர்க்குறேன் பெஸ்ட்டாக. அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் வந்து அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஒயிட் சோஸை சேர்க்குறேன். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து சீஸை சேர்க்குறேன். சீஸை சேர்த்துட்டு உங்களுக்கு வேண்டாம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ அப்படி எல்லாம் சேர்க்கலும். நான் அது ஒன்றுமே சேர்க்கலை. இதை நான் வந்து ஃபாயில் பேப்பரால் மூடுறேன். சில டைம் நீங்கள் நோட் பண்ணிக்கும், நாங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து பேக் பண்ணி எடுக்க போக்கலே மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிக்கும். அது மூடாததால் அப்படி வரும். ஆனால் நான் இன்றைக்கி ஃபாயில் பேப்பரால் மூடுறேன். ஃபாயில் பேப்பரால் மூடினா என்ன நடக்கிறேன்டா, சீஸ் வந்து மெல்ட் ஆகிறது டைம் எடுக்கும். அது அங்கே கொஞ்சம் பேக்காகி வரங்காட்டி நான் எங்களை வந்து கஸ்டர்டை தான் ரெடி பண்ணுறேன். கஸ்டர்ட் வந்து நான் இடத்துல இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி கஸ்டர்ட் எடுத்து மில்க் தான் சேர்க்குறேன். நான் என்னோட ஃபுல் ஃபேட் மில்க் தான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து கஸ்டர்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி, மில்கோட இப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் சால்ட்டும் சேர்க்குறேன். சேர்த்து நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் வந்து சுகர் சேர்க்கலும். நான் இன்றைக்கி வந்து கண்டென்ஸ் மில்க் தான் சேர்த்திக்கிறேன். நான் பெருசாக வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்கல, ஏன்னா ஃப்ரூட்ஸும் சேர்க்குறதானே திகட்டும்ன்றதுக்காக பெருசாக சேர்க்கல. நான் சேர்த்துட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நாங்கள் கொஞ்சம் கையெடுத்தாலும் மேலே வந்து நல்லா தான் நிற்கும், ஆனால் கீழே தீஞ்சிக்கும், பிளாக் கலராக தொடங்கும். மறுபடியும் அங்கே வந்து நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். நான் அதோட வந்து நான் நட்ஸும் சேர்த்திக்கிறேன். நான் கிஷ்யூ நட்ஸும் ட்ரை கிரேப்ஸும் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் மாற்றிக்கொள்ளலும். அதை கஸ்டர்ட் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டிக்குள்ளே அவங்களும் விளங்கும் திக்காய் கொண்டு வரது. நல்லாவே திக்காக விடாமல் ஒரு அளவு திக்காய் கொண்டு வரக்குள்ளே நான் அதில் வந்து வேறையாக வெட்டி வச்சுக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை தான் நான் சேர்க்குறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அவ்வளோதான், கஸ்டர்ட் ரெடி. நான் குட்டி பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். நான் 4 ஃபேமிலியை கொடுக்க பார்க்குறேன், அதான் நான் 4 சேர்த்திக்கிறேன். உடனே அது திக்காக முந்தியே நான் வந்து அதில் போட்டு வச்சுறேன். ப்ரீவியஸ் டே செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திக்கும், ஆனால் என்ன டைம் ஈக்கல்ல. மீன்வெல் வந்து பெஸ்ட்டாகவும் ரெடி, உங்களுக்கு பார்த்தா விளங்கும். பெஸ்ட்டோட சீஸ் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் ஆகாட்டி வரும் வச்சோம். மேலும் நான் அந்தளவுக்கு வச்சல, எனக்கு நல்லாவே டைம் இல்லை. இப்போ நான் முதல்ல நினச்சேன் மகரிப் ஆகிறது முந்தி எல்லார்ட்டுக்கும் கொண்டு போய்த்து கொடுப்போம் அப்படின்ட்டு. கடைசி வந்து மகரிப்பு பொருள் தான் கொண்டு போய்த்து கொடுக்குற மாதிரி ஆகினேன். என்ன நல்லாவே டைம் இல்லை போய்த்து. வளமே என்ன பேபி நெப் டைம் எடுக்கிறோண்டு அவட நெப்பில் வந்து நான் மற்ற வேலையெல்லாம் செய்கிற ஐடியா அப்படி தான் நீந்தேன். ஆனால் இன்றைக்கு அவள் தூங்கவே இல்லை பகல். நான் பாக்ஸ் எல்லாம் பிரித்து வச்சு கொண்டா ஈஸியாக இருக்கும். குயிக்காக போட்டு பேக்கில் ஓட்டு வச்சா அதுக்கப்புறம் வந்து கொண்டு போய் குடிக்கலும்.
நான் இது வந்து சரியாக ஒரு 5:30 கிட்டால தான் நான் இதெல்லாம் போட தொடங்கினேன். நான் இஃப்தாரை முடிச்சுட்டு மகரிப தொழுத புற வந்து கொண்டு போய்ட்டு கொடுக்குறப்படி ஐடியாவில் தான் இருந்தேன். ரைஸை பார்த்தா விளங்கும். ரைஸை வந்து நான் சரியாக 10 மினிட்ஸ் தான் வச்சேன். எவ்வளோ நாளாக நினச்சி கொண்டே இதை செஞ்சு கொடுக்கணும்னு கடைசி வரங்காட்டியும் செஞ்சு கொடுக்க கிடைச்சவே இல்லை. அப்புறம் தான் நான் முடிவொண்டே எடுத்து இன்றைக்கு எப்படியானு செஞ்சு கொடுத்தே தீரணும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து இஃப்தாரை முடிச்சுட்டு அதோட வந்து மகரிப தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியாகினேன். ஏன்னா வந்து இப்படியுமே லேட் ஆகும். 9 o'clock 9:30 ஆகும்னு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ இவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பாய்.